அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளுங்க. மே மாதத்தின் 24ஆம் தேதி. இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வரக்கூடிய 2 கூட்டல் 4ங்கிறத ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற எண் கிடைக்கும். இந்த 6 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய எண். இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா 24வது வருஷம் தானே, அதனால் இதையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ன்னே கிடைக்குது. 6ங்கிற சேர்க்கை இங்கே உண்டாகுது. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தான். இருந்தாலும் இன்றைக்கி கிழமை அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த எண் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். திரும்பவும் இது மாதிரி ஒரு அற்புதமான சேர்க்கை எப்போ வரும் அப்படின்னே தெரியாது. இந்த நாளில் இரவு 12 மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்பர் 24 எழுத சொல்லி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடைங்க. கண்டிப்பாக பணத்தை தேடி நீங்கள் போக தேவையில்லை, பணம் உங்களை தேடி வரும். வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்து அதன்படி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சரி, இந்த பதிவுலையும் அற்புதமான இந்த நாளை பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் ஒரு பணவரவு தாந்திரிக பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். இதை செய்வதற்கும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு எந்த பொருளும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண தேவை இருக்கிற எல்லாருமே செய்யலாம். இப்போ அதிகமாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அபரிவிதமான பணம் கிடச்சிச்சு, ஒரு திடீர் பணவரவு உண்டாச்சு அப்படிங்கும்போது அவங்க அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம் இல்லையா? அதே போல் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விருப்பப்பட்ட பொருளை கூட வாங்கி தருவதற்கு நம்மக்கிட்ட பணம் இல்லையே, எல்லாரும் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க, ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பணம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, உழைக்கிற காசே கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு பணம் சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். இதை செய்வதற்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். மேலும் இப்போ விடுமுறையாக இருக்குது, நாங்கள் அம்மாவுடைய ஊரில் இருக்கிறோம், அந்த சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டால் அப்போவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா பரிகாரத்தை செய்கிறது நீங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எனக்கு சரியாக விளக்கம் கொடுக்க தெரியல. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் ஒரு சின்ன சின்ன அளவில் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கூட அதில் ஒரு பெரிய அளவிலான பலனை நம்மளால் உணர முடியும். அதுக்காகத்தான் எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக நான் திரும்ப 2-3 வீடியோக்களாக போட்டுட்ருக்கிறேன். இதை அழுத்தி சொல்லிட்டும் இருக்கிறேன். யாருமே தவற விடாதீங்க. திரும்பவும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவைப்படுது. இதுக்கு நமக்கு வெள்ளை சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னாவே போதும், அஸ்காவே இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி தேவைப்படுது. இது பச்சரிசியாக இருக்கலாம், ரேஷன் கடை அரிசியாக இருக்கலாம், இல்லை இட்லி அரிசியாக இருக்கலாம், சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாகவும் இருக்கலாம். எந்த மாதிரி அரிசியாக இருந்தாலும் சரி, அதை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறத்தில் தான் சர்க்கரையும் இருக்குது, அரிசியும் இருக்குது. அதனால் இந்த 2 பொருளையும் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ இந்த அரிசியை கூட நீங்கள் 1-2 நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுட்டு கூட ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் அரிசியும் நல்லா கலந்து ஒரு சின்ன தட்டத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சொட்டு அளவுக்கு தயிர் தேவைப்படுது. இந்த தயிர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிரியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போதும் வெண்மை நிறம் தான். இந்த தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். எருமை தயிர், மாட்டு தயிர்ன்ட்டெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. ஒரு தொட்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இப்போ சமையல் அறையில் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தயிரே எடுத்துக்கலாமா, பேக்கெட் தயிரே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ரூல்ஸுமே கிடையாது. பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துக்கோங்க. முகம் கை கல்ல கழுவிட்டு வந்துக்கோங்க. இரவு 8 to 9 மணிக்குள்ள
இருக்கக்கூடிய சுக்கிரவார நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும். ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்கள் 10 மணிக்கு தூங்கலாம், 11 மணிக்கு தூங்கலாம். எப்போ தூங்க போகிறீங்களோ தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் செய்யுங்க. இப்போ உங்களுடைய இடது கை இருக்கு இல்லையா, அந்த இடது கையை நல்லா வந்துட்டு சூடு பறக்க தேய்ங்க. தேய்ச்ச பிறகு இதனுடைய கட்டை விரல் பகுதி இருக்குது பாருங்கள், இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை தான் சுக்கிரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுக்கிரமேட்டு பகுதியில் நீங்கள் இந்த கொஞ்சம் தயிர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அந்த தயிரை எடுத்து அந்த இடத்துல வச்சு நல்லா வந்து நீங்கள் தேய்க்கணும். வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் வந்துட்டு நீங்கள் தேய்ங்க. நல்லா வந்து பொறுமையாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணும்போதே உங்களை நோக்கி பணம் வர மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கணும். நல்லா வந்து கற்பனை பண்ணுங்கள். எத்தனை முறை வேணாலும் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா வந்து சுற்றி விட்டுக்கலாம். அதில் எந்த கணக்குமே கிடையாது. நீங்கள் வந்து பணம் உங்களை தேடி வர மாதிரியும் பண பிரச்சனை நீங்கிற மாதிரியும் நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்து பண்ணணும். கூடவே ஓம் சும் சுக்ராயை நமக, ஓம் சும் சுக்ராயை நமக, ஓம் சும் சுக்ராயே நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 24 முறை வந்து சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். முடிஞ்சால் இந்த தையரை தேய்க்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா இப்போ 8 to 9 மணிக்கு நீங்கள் சுக்கிரவாரையில் பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையில் இந்த மந்திரத்தை சொன்னாலுமே அதிரடியான மாற்றங்கள் வந்து நடக்கும். இருந்தாலும் இன்றைக்கி சுக்கிர பகவானுக்கு உரிய எண் வரும்போது இதை செய்யும்போது சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ தயிரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா, அடுத்து க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல 24 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ அந்த சர்க்கரையும் பச்சரிசியும் வந்துட்டு நம்ம ஒரு தட்டத்தில் கலந்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து உங்களோட கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு மனதார சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. இது வரைக்கும் என்னுடைய பாவ புண்ணிய கணக்கு எந்த மாதிரி இருந்தாலும் சரி, என்னுடைய கர்ம வினைகள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த கர்ம வினைகள் எல்லாம் அடியோடு குறைஞ்சி எனக்கு இன்றிலிருந்து நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும்னு வேண்டிக்கிட்டு இது உங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு அப்படியே தூவி விட்டுருங்க. கண்டிப்பாக எறும்புகள் வந்து அந்த உணவை வந்து சாப்பிடும். அப்படி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, அங்கே தூவி விட்டால் திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கே வந்து நிறைய மணல்லாம் இருக்குதோ இல்லை ரோடு இருக்குதோ அங்கே கூட நீங்கள் வந்துட்டு இதைய தூவி விட்டுடலாம். மொத்தத்தில் சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த கிழமையில் அவருக்கு உரிய நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலோ இல்லை தானமாக கொடுத்தீங்கன்னாவோ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தீரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், நல்ல ஒரு ஆடம்பர வாழ்வு அமையும், பணம் வந்து நல்லா சேரும், வீடு வாகனம்னு வாங்கி ஒரு ராஜபோக வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கூட இரவு 8 to 9 சுக்கிரவாரையில் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.